Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரி எம்ப்ராய்டரிக்கு உண்டான கிளாஸ் தான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணி கத்துக்கிட்டனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் எப்படி கத்துக்கிட்டேங்கிறத தானே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கா மெட்டீரியல்ஸ்ல இருந்து பார்த்தரலாம். ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து எது என்னதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா புதுசாக கத்துக்கிறவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் அதிகம் இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால அப்புறமா வந்துட்டு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இடையில வந்து ஒவ்வொன்றா வந்து நான் சொல்லி கொடுக்கறத விட ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் இருந்து போயிட்டா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நம்புறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாமா? சரி, வாங்க போகலாம். இப்போ எம்ப்ராய்டரிக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் மெயினாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நீடில் தான். நீடில் தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 4 நீடில் வந்துட்டு அயன் நீடில். இதுக்கு வந்து பிராண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நான் வந்து த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து கிரிப் இருக்கும், கரெக்டாக வந்து நம்ம திருப்பி போடுறப்ப நல்லா கிரிப் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஊசி நல்லா பெருசாக இருக்கு இல்லைங்களா? இந்த நீடில் வந்து த்ரெட்டுக்காக, இது வந்து பீட் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஜரி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாத நம்பர் 3 நம்பர் 4 பீடுன்னு பெரிய சைஸ் பீடெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் ஏன்னா பீடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீடிலோட இந்த டிப் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பீடு நம்ம வந்து ஒரே டைமில் நிறைய பீடு எடுத்துக்கலாம். இது வந்து ஜர்தோசிக்காக. இந்த 2 நீடில் பார்த்திங்க அப்படின்னா பிராண்டில் இருந்து துளிப் அப்படிங்கிறது இதோட பிராண்டு. இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சில்வர் நீடில். இது வந்து கையூசி. இது நம்ம வந்து சின்ன எம்மிங் ஊசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப தின்னான ஊசி. இது பார்த்திங்கன்னா ஜர்தோசி போடுறதுக்கு எனக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னா நான் டக்குன்னு இந்த ஊசியில் தான் போடுவேன். அடுத்தது இந்த நீடில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய நீடலாக இருக்கும். இந்த காது பகுதி வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது வந்து ஃப்ரெஞ்ச் நட் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்தது ஒரு கட்ரு. இந்த நூலெல்லாம் ஏதாவது கட் பண்ணுறது, ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கட்ரு தேவைப்படும். இது வந்து ஜரி த்ரெட்டு. இது வந்து சில்வர் கலரு, இது வந்து கோல்டு கலரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு. இது எதுக்காகனா நம்ம லோடிங் பண்ணுவோம். ப்ளவுஸ்லலாம் வந்துட்டு இந்த பார்டர்லாம் லோடிங் கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பேஸுக்காக இதை கொடுக்குறது. ஸ்டோனு, பீடு, த்ரெட் இது எல்லாமே ஒட்டுறது இந்த குளூ வச்சு தான். இது வந்து ஃபேப்ரிக். இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரில். அடுத்தது நான் பீடெல்லாம் சொல்லிடுறேன். இது வந்து சுகர் பீடு. இது ரெண்டுமே சுகர் பீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில், இது கோல்டு. நம்பர் 2 ரவுண்ட் பீடு, இது நம்பர் 3. அதுக்கப்புறம் இது நம்பர் 4. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பீடு தான். சுகர் பீடுக்கு அப்புறம் இந்த ரவுண்ட் பீடு தான் நம்ம வந்து அதிகம் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மோத்தின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ள பாருங்க, பாதி பீடு வந்து ஹாஃபாக ஃப்ளாட்டாக இருக்கு. ஸோ அதனால இட்லி மோத்தி இல்லாட்டி ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்பர் 2, இது வந்து நம்பர் 4. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பீடுலேயே ஒயிட் கலர் பீடு. இது ஒயிட் பியர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதில் இது வந்து இட்லி மோத்தி தான். அடுத்தது சுகர் பீடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலர்ஸு. இது வந்து ஒயிட் கலரு. நம்பர் 2 ரவுண்ட் பீடு. இது ஒயிட் கலரில் இருக்குது. அப்புறம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு தான், கலர்ஸில். இதெல்லாம் நான் வந்து கலர்ஸில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கட்தானன்னு சொல்லுவாங்க, கட் பீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கிட்ட கோல்டும் க்ரீனும் இருக்குது. இது வந்து சீக்வன்ஸு, சமக்கின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு சக்ரி. இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டணும். அது வந்து ஜர்கான் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த ஸ்டோன் இதுதான். இது அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிங்க் கலர் ஸ்டோனு. அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குமிழ் மாதிரி தெரியுது இல்லைங்களா, கோல்டு கலரில். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம அந்த சக்கரிக்குள்ளார வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒட்டிக்கும். நம்ம சக்கரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டுட்டு இந்த ஸ்டோனை வந்து ஒட்டிடுவோம். காயின்ஸு, நம்ம காயின் ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது. அதுக்கப்புறம் இது வந்து ஜர்தோசி. ஜர்தோசியில் சில்வரும் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கோல்டு ரெண்டுமே வச்சுருக்கேன். ஸ்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டோன் செயின். நான் வந்துட்டு அப்படியே ஒரு ரோலாகவே வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய யூஸ் ஆகிறதுனால நான் வந்து ரோலாகவே வாங்கி வச்சுருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் தான். இதெல்லாம் வந்து ரவுண்ட் ஸ்டோனு. ரவுண்டில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்துட்டு ரவுண்ட் ஸ்டோனு தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் திலகமில் இருக்குது, திலகம் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி இதுவும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது நான் திலகத்துக்குள்ளாரே ரவுண்டாக ஒரு பேக்கெட்டில் போட்டிருக்கேன், டப்பா இல்லைங்கிறதுனால. எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதே கலருக்குள்ளார தானே இருக்குது. டப்பா இருந்துச்சுன்னா தனியாக போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே திலகம். நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய சைஸஸ்ல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸ் இருக்கும், இது ஒரு சைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சைஸஸில் கிடைக்கும். நல்ல பெரிய சைஸ் ஸ்டோன் இது. இது எல்லாமே வந்து குந்தன் ஸ்டோன்னு தான். நான் வந்துட்டு இவ்வளோ பெருசு, ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும். இதுலேயே திலகம் இருக்குது, ரவுண்ட் இருக்குது, 2 ஷேப்புமே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப் ஸ்டோனு. பார்த்திங்கன்னா ஐ மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோனும் இருக்குது. இதுலேயே நிறைய கலர்ஸ், நிறைய சைஸஸ் எல்லாமே கிடைக்குது. இந்த ஸ்டோன் வந்துட்டு சுற்றி வந்து ரிங் கொடுத்துருப்பாங்க, நடுவில் வந்து ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒட்டுற மாதிரி தான். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நிறைய ஷேப்பில் கிடைக்குது. இது வந்துட்டு துணி
தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த த்ரெட் தான் அது. பீடு ஜர்தோசி இதெல்லாம் போடுறதுக்கு இந்த த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன கலர் த்ரெட் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு மெயினான மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் தான். துணி வந்துட்டு இந்த ஃப்ரேம்ல வச்சு தான் ஃபிட் பண்ணி தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட போறோம். இதுல வந்து நிறைய சைஸஸ் இருக்கு. 6 இன்ச்ல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 18 இன்ச் சைஸ் தான் நான் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டு. நம்ம ஆரி ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். மெயினாக வந்து நம்ம வீட்டிலேருந்து செய்யறதுக்கு இந்த ஸ்டாண்டே நம்மளுக்கு போதும். இந்த ஃப்ரேமை வந்துட்டு இந்த ஸ்டாண்டில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எம்ப்ராய்டரி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது எல்லாமே நான் சொல்லாமல் எடுத்தோடனே நான் ஸ்டிச்சஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மறக்காம பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க தானே? அப்புறம் என்ன, என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.